ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது நான் எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம்ன்றதை தான் இதில் செய்து காட்ட போடுறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ நான் எப்படி செய்கிறேன்றதான் இதில் அமையும். ஸோ வாங்கோ வீடியோவுக்கு போகலாம். இதில் இப்போ நான் பேன் வச்சு இதில் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க சிக்கனை. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் விட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு சிம்மில் இதை வச்சு விடுறேன். ஃபுல்லாக பொரிக்க இல்லை, நான் இது சிம்மில் தான் இருக்குது. ஸோ அந்த டைம் அதே ஒரு சைடில் இது பொரியட்டக்கும். ஸோ இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுறேன். ஸோ இது கொதிச்சு வரட்டக்கும். அந்த டைமில் மற்ற இந்த இடைக்கிட பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடிப்பிடிக்க விடக்கூடாது, சிம்மிலே விட்டுடுங்க இதை. ஸோ இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதில் நான் இப்போது கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம். இதை இப்போ போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலையை போட்டுட்டு ஸோ அதோட காஞ்ச மிளகாயும் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 2 ஒனியன் அளவு வெட்டி இப்போ அதையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வரந்தனைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வரைக்குள்ள நான் கஜு ப்ளம்ஸ் போட்டுடுறேன், முந்திரி பருப்பு. ஸோ அதையும் போட்டு ஒரு தக்காளி பழம், மற்றது இஞ்சி, உள்ளி அதுவும் நல்லா இடித்து போட்டு தான் போட்டுருக்கிறேன். இப்போ இது இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் மிக்ஸ் வெஜிடபிள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு என்ன போட விருப்பமோ அதெல்லாம் போடுங்க. இதில் கேரட், பீன்ஸ், அப்படி நிறைய பீஸ் அப்படி எல்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த விருப்பமான வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை போடுங்க. அதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் அவிகிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இடைக்கிட இந்த சிக்கனையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அந்த தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் தரங்கி இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ அந்த சிக்கனை போட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா நான் இதிலே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முட்டை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துடுறேன். இதில் நல்லா அந்த வறுத்து அப்படியே சின்ன சின்ன இதாக ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ எல்லாத்தையும் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வர்ற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வடித்து வச்சுருந்தா பாஸ்மதி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். உண்டா போட்டு மிக்ஸ் பண்ண அப்படியே குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ தனித்தனியாக வரணும். அதால் பாருங்க இப்படி நல்லா அந்த இறுக்கி இதாண்டாமல் மெல்லமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கலருக்கு வந்திருக்கு, சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இது தனியாக இதோடையே சாப்பிடலாம், நீங்கள் வேறு கறியே வைக்க தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.